guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி கொல்கட்டை. இது உங்கள் தேவிகா. நீங்க பார்க்கறது பாண்டி ட்ரியோஸ் உலகம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே அரை கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் இந்த பாசி பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஃபேன் காத்துல ஒரு 15 நிமிஷம் துணியில போட்டு காய வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஃபேன் காத்துல பருப்பு காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுப்போம். பேன் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு காய வச்ச பாசி பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்பு வாசனை, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டா போதும். அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த பருப்பு எல்லாமே நம்ம வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இடித்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது பாகு அளவுக்கு வர வேண்டாம், வெல்லம் தண்ணியில் கரையிற அளவுக்கு வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த வெல்லம் பாகுவாக ஆகணும் அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது பேன் வச்சுக்கலாம். இப்போது இந்த பேனில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த மாவுக்கு இந்த சின்ன ஸ்பூனில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம். கரைச்சிட்டு நம்ம ரவை பதத்தில் அரைச்சி வச்ச இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கட்டி முட்டியமாக நிற்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அரிசி பருப்பு கட்டியாக ஆகிடும். நம்ம அரிசி பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கி விட்டோன்னே தண்ணியெல்லாம் சுண்டி போய் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் எடுத்து பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி போய் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி தூசு மண் இல்லாமல் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களோட இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்த வெல்லத்தை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெல்லம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டியாக கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கையில் நெய் தடவிட்டு சூடு போனதுக்கப்புறம் பொறுக்கிற சூடில் இருக்கக்குள்ள நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இட்லி குண்டாவை வச்சுக்கலாம். இட்லி குண்டா வச்சு ஒரு கொழுக்கட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் மூடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேகட்டும் கொழுக்கட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்.